ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம். உன்னோட உடல் பிரச்சனைகளால் நீ ரொம்பவுமே அவதிப்படுற இல்லையா தங்கம்? எப்போ சர்க்குரு அப்பா என்னோட இந்த துன்பமெல்லாம் நீங்கும்னு நீ என்னை கேட்குறது எனக்கு தெரியும் தங்கம். உன்னோட இந்த துன்பமெல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிரும். என்னை பார்த்துக்க கூட யாருமே இல்லைப்பா. எல்லாருக்கும் நான் உதவி பண்ணுறேன், ஆனால் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை. எனக்கு உடம்பு முடியலனா கூட ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லைப்பா. எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாருக்கும் வேணுங்கிறத நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு முடியாதப்போ என்னை யாருமே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏப்பா இந்த தண்டனை? எப்போ இந்த துன்பமெல்லாம் என்னை விட்டு போகும்பா? நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாதா அப்படின்னு நீ அழுகிறது எனக்கு தெரியும் தங்கம். எல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் ஏன்பா எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் நீ என்னை கேட்குற. நான் உனக்கு உதவி பண்ணிட்டு தான் தங்கம் இருக்கேன். உன்னோட கஷ்டத்தில் பாதியை நான் சுமந்துட்டுருக்கேன். உன்னோட கர்ம வினையால் தான் உனக்கு இந்த கஷ்டம். கர்ம வினையை நீ அனுபவிச்சு தானே தங்கம் ஆகணும். கஷ்டத்தில் பாதியை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். என் பிள்ளைய நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டேன் தங்கம். அதனால தான் உன்னோட வழியில் பாதியை நான் வாங்கிட்டேன். உன்னோட கர்மவினைகள் முடிஞ்சதும் நீ நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வ தங்கம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இரு, சரியா? உன் சர்க்குரு அப்பா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல தங்கம்? பொறுமையாக இரு. உனக்கு யாரும் இல்லைங்கிற வார்த்தையை மட்டும் நீ சொல்லாத. உன் அப்பா நான் இருக்கேன். உன் சர்க்குரப்பா நான் இருக்கிறப்போ நீ அந்த வார்த்தையை சொல்கிறது சரியா? சொல்லு. இந்த மாதிரி சூழ்நிலை வரப்போ தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் யார் எப்படின்னு உன்னால் தெரிஞ்சுக்க முடியும் தங்கம். உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு நீ உன்னால் முடிஞ்ச அளவு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணு. பணமோ பொருளோ உணவோ ஏதாவது உன்னால் முடிஞ்சது கொடுத்து உதவி பண்ணு தங்கம். கர்ம வினையோட தாக்கம் கொஞ்சம் குறையும். எப்போவோ நமக்கு அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு எதிர்மறையாக யோசிக்காத தங்கம். எனக்கு எதுவும் ஆகாது, என் சர்க்குரப்பா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாரு, என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நேர்மறையாக யோசி. உன் சர்க்குரப்பா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல தங்கம்? நம்பிக்கை இருந்தால் நீ இந்த மாதிரி எதிர்மறையாக யோசிக்கக்கூடாது, சரியா? உன் சர்க்குரப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னோட உடல் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக சிரித்த முகத்தோட என் ஆலயத்துக்கு என்னை பார்க்குறக்கு நீ வருவ தங்கம். உனக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல் உனக்குள்ளே இருக்கணும், சரியா? எப்போவுமே நேர்மறையான எண்ணத்தோடு இரு. எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே வேண்டவே வேண்டாம். தேவையற்ற பயமும் உனக்கு வேண்டாம் தங்கம். அந்த பயமே உனக்கு உன்னோட உடல் பிரச்சனையை சரியாக விடாமல் தடுத்துரும். அதனால் எப்பவும் எதையை நினச்சும் பயப்படாத, சந்தோஷமாக இரு, சிரித்த முகத்தோடு இரு. என் பிள்ளை அழுதுகிட்டே இருந்தால் நல்லாவா இருக்கும் சொல்ல? சிரித்த முகத்தோடு இருந்தால் தான் தங்கம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழுகாத, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? உன் அப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், எல்லாத்தையும் உனக்கு சரி பண்ணியும் கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு தங்கம்.